ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி ஜெகஜனனி சுகபாணி கல்யாணி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா யான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பேருக்கிட்ட அத்தனை பலன்களையும் கற்பக பேருக்கிட்ட அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணீரடு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கேத்த பான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா
சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர்ற ஸ்டைல பாருடா. கிளம்புங்கப்பா, அவ்வளோ முடிஞ்சு. தம்பி எக்கோடா வானே. கூத்து பார்க்க கூடியிருக்கிற அண்ணாச்சி உண்மையிலே இந்த அன்புக்கு கப்ளிங்க ఏమంటా கப்ளிங் లేదు ஒல்லி டொங்கஸ்டா. இந்த மலையில் ஒருத்தன் போட்டா எடுக்க வந்து விழுந்து கிடக்காட்டான் யாராவே கடைசியில் அவனை தினத்தந்தியில் போடுற அளவுக்கு வந்துருச்சாடா. நீ உட்காரும் போத பாப்பா வெட்டக்ஸ் நனையும் ப்ரோ நின்றுக்கிட்டே பாருங்க. 2 பொம்பளை வந்திருக்கு குளூரில் ஓட்டு பேனைவான்ல இருக்காள் எப்படி மை சட்டை தள்ளி விட்டுருவேன். உண்மையிலே இந்த மலையில் மை செட்டு போடக்கூடிய அத்தனை உறவு பாத தொட்டு வழங்குற எம்கே சிவம் கீழே பூசாரி பட்டி சிங்கா 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 ரொம்ப நன்றி சிங்கா. எதையும் நோண்டாதரா நோண்டாத ஒரு லேடிஸ் நம்பர் தரேன் நோண்டாத. ரொம்ப வலிக்குதா மெதுவாக செய்வா. எக்கோவை எக்கோவை ஐயா அந்த காரை அப்படி திருப்ப முடியும் ஐயா கிட்ட வாங்கலே பதிஞ்சுக்கிறேன் யாருக்கிட்ட வராத என்ன தொண்டை முண்டை. ஹலோ எக்கோ வைங்க. ஹலோ 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 கூட்டரம்ப கூடிருச்சு கூட்டரம்ப கூடிருச்சு. அடா அண்டா தொண்டை முண்டை சர்ற பாடுற முண்டை இங்கே வர்ற மொட்டை எடுத்துருக்கேன் மண்டி அப்படித்தானா. கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜா ராணி ஆட்டம் பார்க்க நல்லாண்டவர் கோயில் கும்பிட ஆளு வந்து கூடிருச்சான் நன்னானே நன்னே நன்னே ஆளு வந்து கூடிருச்சா ஏ நன்னானே. அந்த சின்ன பையனுக்கு தெரியலையாடா அவனுக்கு தெரியலையா பாவாடைகளை போய் உட்கார சொல்லியா ஓ முண்டை பள்ளிக்கூடம் பன்னெண்டாச்சா காசை கொடு போறேன். ஆளு வந்து கூடிருச்சா என்னே இந்த ஆடரந்த கூட்டத்தில்
அண்ணன் என் தம்பிக்கு நன்றி, அண்ணனுக்கு நன்றி. கூட இருக்க எல்லாம் கைதட்டிருங்க ப்ரோ. மைஜெட்டு சூப்பர். சிவன் இல்லைங்கன்னா 10 பேர் பொழப்பும் கிடையாது. சூப்பர் சிவன். கார்த்திகை ஆடியோஸா? குழாயை பார்த்து சொல்லிவிட்டேன், மன்னிச்சுக்கங்கய்யா. கார்த்திகை ஆடியோஸ் எம்கேஆர் பயல கடை எங்கேருந்து கத்திரியான் பாடுறான். அவன் தாண்டா என் தம்பி. மருது பண்ணி பயல உள்ள போய் வேணா வேதனை கடிச்சிட்டு வரியா? அவன் பாவம் குளூரில் இருந்தா இப்படி கிடக்கானடா. இடியப்பா வா. இல்லை இந்த மலையில் எவன்டா அடுப்பத்தை வச்சு இடியப்பம் சுடுவேன். உங்கள் டொங்காசு போடலாம்டா. ஷோ பூரா கெட்டு போனாங்க. பள்ளிக்கூடத்து பயலுகள்லாம் பார்க்குறாங்க. டேய் நல்ல விஷயம் மட்டும் நாடகத்தில் எடுத்துக்கோங்கப்பா. நீங்கள் பாட்டுக்கு டீச்சர்கிட்ட போய் கப்ளிங்னு கேளு. லீவ் போட்டுட்டு போட்டோம் கரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு. கார்த்திகா மைசெட், கார்த்திகா மைசெட் யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? எம்கேஆர் பயலகடா மலையில் குட்டூரமா இந்த திரிகிட்டான்டா தூக்க வரிச்சில. தம்பி எதுவும் பண்ண வேணாம், சூப்பர்ரா. இன்னையிலேருந்து உங்களுக்கு எங்கே இடியோ போகிறேன். உண்மையிலேயே மணிகர் ஐயாலாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அண்ணெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. இந்த 10 பேர் பொழப்பு வந்து லேசு கிடையாதுங்கய்யா. அன்றாட நாடக ஆடி இந்த கூத்தாடினது தாயா 10 பேர் குடும்பத்தில் விளக்கறியும். ஏன் என்னை பொறுத்தவரை அதுதான். நம்மளால் முடிஞ்ச 10 பேரை வார வைக்கணும். யார் வயிற்றுலையும் அடிக்கக்கூடாது. இதே உண்மை. அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். நீங்கள் எதுவும் பண்ணி விட்டு போயிடாதீங்க. செகதியில் சில பேர் செருப்போடு வர்றேன். ஒவ்வொரு செருப்புலையும் 2 கிலோ செகதியாடா. அதை வந்து அங்கே தட்டிட்டு போய் மருந்து பண்ணி உட்காந்துட்டு சொல்கிறேன், என்ன சேர் நழுவுதுன்றான் செகதி. அன்பாளைய பயலுக என் உயிரிலும் மேலான்னு உங்கள் கூட பிறந்தவன் தான் நான். அவ்வளோதான். இதில் பிரிக்க முடியாது. என் கூட பிறந்தவன் தான் தப்பு. நான் உங்கள் கூட பிறந்தவன். அவ்வளோதான். நீங்கள் என்ன ஜாதி என்ன மதம்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எல்லாருமே என் பெரியத்தா மக்கள் சித்தப்பா மக்கள். அவ்வளோதான். ஒரு சாமி கும்பிடுவான். லேடிஸ் மட்டும் ஆளுக்கு ஒன்றா வச்சுக்கிடுவோம். அதையும் பங்கு விடுவாங்க. ஜெயபுரி என்னோண்டா பார்ப்பாங்களே. அந்த பிள்ளை ட்ரெஸ்ஸு மாற்றிக்கிட்டு இருக்கு. ஒருத்தன் தட்டியை பிளந்துட்டு பார்த்துட்டு என்ன வெறும் கருப்பாக இருக்குன்னு போய் தம்பிக்கு ஏதாச்சும் ஒன்று செட் பண்ணி விடுனே. இவனை கையிலே தூக்கிட்டு பார்க்குறியா? ஐயா ஒரு 2 கிலோ கட்லா மீன் கிடக்க எடுத்து குழம்பு. வேறு அன்பு கொண்ட என் உயிரில் மேலான்னு நாடக கலை மக்கள் மத்தியிலே எவ்வளோ தூரத்துக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கணும் என்று எந்த ஊரும் சாட்சி வேணாம். இந்த ஒரு ஊர் போதும். இந்த தமிழ் உறவுகள் போதும். அதே மாதிரி ஐயாவெல்லாம் சொன்னாங்க, மணியார் ஐயா மற்ற பெரியவங்களாம் சொன்னாங்க. இங்கே நிறைய பேர் இளைஞர்லாம் வருவாங்க. அவங்க மனசு வந்து வேதனை அடைஞ்சிட வேணாம். நீங்கள் எவ்வளோ மழை வெஞ்சாலும் நடத்திட்டு போங்க. இந்த சாமிக்காக இளைஞருக்காக சொன்னாங்க. பெரியவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. உங்கள் சந்தோஷம்தான் இங்கே முக்கியம். நாளைக்கு பள்ளிக்கூடம் லீவாப்பா. இல்லாட்டாலும் பள்ளிக்கூடம் போகும்போது சிரிச்சுக்கிட்டு தானே போவேன். போகும்போதே பூரா அள்ளுவேன். எவ்வளோ பள்ளிக்கூடம் போலப்பா. அப்பா உனக்கு குக்கரையை வாங்கி தரேன். வேணாம்ப்பா, வாத்தியார் ஓட்ட அறுக்கிறேன்ப்பா. வாத்தியாரை வாருங்கள் ஐயா வணக்கம். வாத்தியார் சொல்கிறார், பாடம் நடத்துகிறேன் மாணவ செல்வங்களே. நடத்துங்கள் ஆசிரியரே. 2 நாளைக்கு கூட ஏழை நொப்பம் பையனே விசில் வராமல் ஏன்டா ஓட திரிகிட்டு இருக்க? லவர் போன் அடிக்கலையா ப்ரோ? திருகாதரா நல்லா இருக்குடா. அண்ணே என்னண்ணே இங்கே வானே. ஏன் போயிட்டு வர்ற? என்ன போய் கூட கப்பலிங்க பார்த்துட்டு போ. அப்புறம் நான் கிட்டு போயிட்டு வந்தேன். நான் டவுன் பஸ் கண்டக்டர் மாதிரி. மைசெட்டு வந்து லேசு கிடையாதுங்க. பல லட்சம் ரூபாய் காசை போட்டு இவன் திருந்த மாட்டான்டா. நோண்டாதடா ப்ளீஸ் ஓஸ் ப்ரோ. பக்கத்தில் இருக்காங்கன்னா கரண்ட்டை பின்னாடி வச்சு விடு ஓடுவாங்க. அடே இங்கிட்டு வாங்கடா. தண்ணியை போட்டான்டா முண்டை. சொன்ன வார்த்தையே ஓஸ் ஓசுன்றான்டா. ரசிகர் என்பதை எத்தனை பேர் ரசிகர்னு சொல்லுவாங்க அது எனக்கு தெரியாது. நான் ரசிகர்லாம் சொல்ல மாட்டேன். பூரா எங்கள் அண்ணன் தம்பி எங்கள் அக்கா தங்கச்சி. அவ்வளோதான். என்ன கொஞ்சோன்னு மேக்கப் போட்டிருக்கேன், பவுட்ரு. அவ்வளோதான். நானும் ஜம்பிசாரி மையன். நான் ஆடு மாடு மேய்ச்சவேன். ஏழையனுடைய கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியும். பசியனுடைய கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியும். உங்களை அத்தனை பேர்த்தையும் நான் ஒரே ஆள் மாதிரி தான் நினைப்பேன். கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன் உங்களையெல்லாம். அண்ணே கொஞ்சம் வாண்ணே. அண்ணே 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 இங்கே வாண்ணே. டெய்லி ஒரு 10 பேர்த்துக்கு சாப்பாடு கொடுத்துருக்கியாண்ணே. காசை வெட்டி போட்டுன்னு எனக்கு போயிரு. அதில் ஓசி கணேஷ் பேரில் கொடுக்க மாட்டேன். இவங்க ஊண்டுவாங்க செய்யணும்.
நீ எங்கே கொடுத்த? காசை உழைச்சிக்கிட்டு பொண்டாட்டி கையில் கொடு. புயலை பாக்கிட்டே ஒரு நாளைக்கு 5 வாங்கிட்டு வாங்க போலே உதடு புளுத்திக்கிட்டு இருக்க. சரி கொடு. இனிமேல் டெய்லி கொடுக்கணும். கிட்னியை கொடு. சரக்கு போட்டு கிட்னியை கொடு. தண்ணியை அடிக்கக்கூடாது. என் தம்பிகளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன். பட்டு திறந்ததுனால தானப்பா மனசு வலிக்குது எனக்கு. நான் பெருங்கொண்ட ஒரு குடியாரன். இன்றைக்கி 8 வருஷமாக திறந்ததுனால தான் ஏழை நான். ஆமாம், அமெரிக்காவது ஒரு ட்ரம்முக்கிட்ட பேசுகிறாரு சொல்கிறான்னு. இவெல்லாம் 7வது கூட படிக்க மாட்டேன், எப்பயே கப்பலிங்க தெரியவே முண்டை. இந்நேரத்தில் ஃபோன் பண்ணால் சொல்கிறாவா. ஆனால் லப்போட்ட பேசுகிறது ஒரு சுகந்தேன்னு. உண்மைதான். சட்டியெல்லாம் கலட்டுறாங்க. கலட்டிக்கிட்டு கைலியை பொத்திட்டு பேசுகிறேன். சொல்கிறேன் சொல்கிறோம். வினோத், எங்கள் வீட்டில் கொசு கடிக்குதுடா. அப்படியே நாளைக்கு வந்து நான் கொசப்புறம் கடிச்சு வச்சிடறேன்டா. நைட்டி போட்டிருக்கியாடா, என்ன கலர்ரா, ஜட்டி பூ போட்டதான்றேன். இந்த மாதிரி இங்கிட்டு பேசுகிறேன். மாடு புடி மாடு. ஒருத்தி அப்படித்தான் சொல்கிறான்ட்டேன். செல்லே பேட்டு லோவாயிருச்சு. சும்மா சொல்கிறான். அப்பா வந்து செருப்பு அடிச்சு போக முண்டை சார்ஜ் போடுறா அப்படின்ட்டார். காதல் என்பது என்ன? காதல் அடிக்கிற ஊரான்னு சொல்லுங்க. அருமையான கொஸ்டின். இங்கே இருக்கவே விடாதா. காதல்னா என்னன்னா காதலிக்கிறதா? அது கிடையாது. காதல் என்பது என்ன? 2 மனம் ஒன்று சேர்ந்து அன்பை மட்டும் பகிர்வது தான் காதல். இப்போ அது கிடையாது. வீடியோ காலில் வர சொல்கிறேன், சிமெண்ட் மூடையை காட்ட சொல்கிறேன், அதை காமி இதை காமின்னு காமிக்க சொல்கிறேன். கடைசியில் பார்த்தா இங்கே அவங்க அப்பத்தான் வந்துருச்சு. அதோட இவன் வெட்டி உதஞ்சிட்டேன். நீங்கள் 3 பேர் படிக்கிறது சந்தேகம். போடா. அப்பத்தா கிட்ட இதை பார்த்துருப்பேன். அந்த அப்படித்தான். ஏன் இவர் ஃபீல் பண்ணுறாரு அப்பத்தாட்டு. இந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு பாட போகிறேன். ஷார்ப் வச்சு கொஞ்சம் எக்கோ வைப்பா. ஹலோ, அப்படியா? அவங்க வழி அவங்களுக்கு தான் தெரியும். இதை ஓப்பன் பண்ண சொல்லு. அவளை நீ கெடுத்து விட்டு போயிடுவான்டாவன். ஹலோ, தெற்கு கண்ட்ரோல். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து என்ன செய். சண்டால பயமானா நம்மளை திண்டாட்டத்தில் விடுதே. இந்த சண்டால பயமானா நம்மளை திண்டாட்டத்தில் விடுதே. ஆடி இளநாத்தும் பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். ஆடி இளநாத்து பாவி ஐப்பசியில் நடவு நட்டோம். ஆடி இளநாத்தும் பாவி ஐப்பசியில நடவு நட்டோம். நட்ட வயிறு எல்லாம் நரைச்சுக்கிட்ட செத்ததினா மருந்து அடிச்சும் பார்த்தோம், அது மண்ணுக்குள்ளே போச்சு. ஐயா, மருந்து அடிச்சும் பார்த்தோம், அது மண்ணுக்குள்ளே போச்சு. காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ள போறீங்களே. கங்கை காவிரி எல்லாம் கடலுக்குள்ளே போறீங்களே. உங்களை போல நதியெல்லாம் உழவு கட்டும் போவாதீங்க. மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. நீங்க மனசு இறந்தவாங்க இல்ல மந்திரியோட போங்க. தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். நாடாளும் பெரியோர்களே நதியை இணைக்க செய்தால் என்ன? நாடாளும் பெரியோர்களே நதியை இணைக்க செய்தால் என்ன? நாடாளும் பெரியோர்களே நதியை இணைக்க செய்தால் என்ன? பஞ்சம் எங்க போகும் மகள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். ஐயா, பஞ்சம் எப்போ போகும் மகள் நெஞ்சு நிறைஞ்சு வாழும். தெற்கு தீ காத்தடிச்சு திரும்பி போச்சு மலைகள் எல்லாம். பாவிய நாத்த வச்சு பார்த்து என்ன செய். சண்டால பயமானோ நம்மளை திண்டாட்டத்தில் விடுது. ஐயா, சண்டால பயமானோ நம்மளை திண்டாட்டத்தில் விடுதே. மழை பெஞ்சாலும் நம்ம தான் கப்ளிங் இல்லை. எக்கோ குறைக்க சொன்னான்டா.
அம்பளிப்பு கொடுங்கப்பா. இந்த ஈரத்தில் வண்டி மைலேஜ் கொடுக்காது. ஒன்றும் வராதா? நீ வீட்டுக்கு போ. கொடுக்கும்போதே தரத்தின பிடிச்சி ஆடிச்சுன்னா ஓகே ப்ரோ. டொங்காங் குரூஸ் ஜல்லிக்கட்டு பயலுக 30 ரூபா கொடுத்துருக்கேடா, விளங்கமாடா. என்னமோ பெரிய 3 லட்சம் கொடுத்த மாதிரி தான். டொங்காங் குரூப்ஸு ஜல்லிக்கட்டு கடை மாடுன்னு கொடுப்பேன். மாடு ஓடி வீரர் இந்த 30 ரூபா வச்சு நாம் போய் ஈராக்கில் போய் செட்டில் ஆவா? 4 பேர் சம்பளம். அப்படி வா. அப்படியா? இப்போயே அடிச்சுக்கிட்டு போயிடு. நன்றி. இளையராஜா மெக்கானிக் இளையராஜா. ஒரு பஞ்சருக்கு மட்டும் 200 ரூபா வாங்குற, 100 ரூபா தர்ற, கண்டங்கர்றா. ரவிச்சந்திரன் எல்ஐசி ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கே உடையாபட்டி ஒரு சுப்பம் அரிசி கொடுத்துருக்காங்க அன்பாளையத்துக்கா. நன்றி. ஏன்னா என்னத்தை சொல்ல, கப்ளிங் ஹவுஸ் வேணாம், உட்கார முடியாதா ப்ரோ? யாருமே சகதியா இருக்கா? ஜட்டி தைரியமா? வானே நீ 200 ரூபா உண்டா. கணேசன் நகைப்பற்றை கரூர்லேருந்து வருகிறது அந்த உறவுகள் சார்பாக 401 100 ரூபாய் பெட்ரோல் போட்டிருக்கிய. இருக்கட்டும், 400 ரூபாய் ரொம்ப காசு. ஓ தருமராஜ் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிய, ஒரு கைதட்டு கொடுக்கா. திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். இந்த நாடக கலை ரொம்ப நன்றி அண்ணே. நீங்கள் நல்லா இருக்கேன் அண்ணே. என்னுடைய மகளுக்காக ஆமாம் மாமா அவர்கள் கொடுத்தாருன்னு மருமகள்கிட்ட கொடுத்துறேன். நன்றி. என் மகளுக்காக 201. நன்றி. பாடகர் பாடலாசிரியர் கோவண்ணா ஆறுமுகம் மாகாளிப்பட்டியை சார்ந்த அன்புறவள் சார்பாக 50 ரூபா. நன்றி. திருச்சியிலேருந்து வந்திருக்கீங்களா? திருச்சி சத்யா சார்பாக 101. நன்றி. டொங்காஸ் கருப்பியா நல்ல பட்டம்டா. கொசூர் பக்கத்தில் பிள்ளை கோடாங்கிப்பட்டி டொங்காஸ் கருப்பியா. நல்லா போய் போடுப்பா. பழைய டொங்காஸ். ஏன்னா இது என்னடா அது, இந்த பத்திரிக்கைலாம் அடிச்சிருவாங்க பழைய டொங்காஸ்ன்னு. ஆமாம், மச்சான் சார்பாக மணிகண்டன் அவர்களுக்கு 201. நன்றி. இல்லை ஏன்னா தெரியும். அப்படியே போயிரு ஓடிடு. ரைடு ஓவர்ப்பா போயிரு. என் தம்பி சார்பாக 201. 20 ரூபா தான் கொடுத்தேன். 150 ரூபா சேர்த்துக்கிட்டேன் அக்கௌண்ட்டில். பேசாமல் டிக்கெட் நாடா போட்டுடலாம் போலையே. என் பேர்லையே உன் பேரில் ஒரு இடம் வாங்கி போறியா? அதில் போய் குடியாமத்துறியா? என் தம்பியை ஊரா காமெடிக்கு பஞ்சம் இல்லை. வா ரம்மின்னு கூட தாயம்னு போகாதடா. ரதனியா டிராவல்ஸ் 101 கொட்டூரமா. இதில் இந்த கிளப்பி விட்டு போனவே என் தம்பி பாண்டாதேன். பாண்டா பார்த்தேன்னா இருட்டுக்குள்ள முண்டமாண்டா கூட தெரியாது யாருக்குமே. ஆனால் பேசும்போது அள்ளிடுவாண்டா. வணக்கண்டா உள்ள கொடூரமா சேவக்கறி பயலுகடா. அப்பொண்ணு பொண்ணு கவட்டில் பொண்ணு கவட்டில் பொண்ணு. டேய் வா. எஸ்கே பாலு டிரைவர் விசு கரூர் சார்பாக 50 ரூபா. நன்றி. ஒரு சாங் பாடுவோம். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 10 பேர் சம்பளத்துக்கு வச்சிருந்தேன். 4 மரசு நெல்லு வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அதெல்லாம் பத்தாதுன்னு மைசெட்டு 1 வச்சிருந்தேன். மணப்பாறையிலிருந்து கரூர் போற ரோட்டில் இடம் நல்ல விலைக்கு போகுதுன்னு ஒரு 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி போட்டு வெள்ளக்கல்ல ஊண்டி செக்யூரிட்டி ஒரு ஆள் லோ பட்ஜெட்டில் வச்சிருந்தேன். தினமும் மண்டை காயுதுன்னு
பூலிப்பூ வாய்க்குள்ள வச்சிருந்தேன். டிரைவர் தண்ணியை போடுறான்னு டிரைவரை வெளியே விலக்கி வச்சிருந்தேன். 10 ரூபா 2 ரூபாய்க்கு வட்டிக்கு விட்டா பொழைக்க முடியாதுன்னு 100க்கு 10 பைசா வட்டியில் மணப்பாறையில் ஒரு ஆஃபீஸை போட்டு ஏசியை போட்டு ஒரு 12 லட்சத்தை விட்டு வச்சிருந்தேன். வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எல்லா நாளும் விரதம்னு சொல்கிறான்னு திண்டுக்கல்ல ஒரு லேடிஸை வச்சுருந்தேன். அண்ணன் கிடையாது, மச்சான். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியாள் இந்த நிலையாச்சு. குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேண்டாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா குடும்பம் கெட்டு போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. அதை யாரும் கேட்கல. முதல்ல நானும் கேட்கல. ஆமா, நானும் கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து நம்ம எண்ணி பார்க்கல. ஆமா, எண்ணி பார்க்கல. எண்ணி பார்க்கல. எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுஜ வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே உடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே கண்ட கண்ட பாலாதி சரக்கு அடிச்சு, மை காட், காலையில 4 மணிக்கெல்லாம் பல்லு வளர்க்காம மிச்சம் வாங்கி வச்சிருந்த சரக்கு அடிச்சு உடலும் தாண்டா வெந்தது. வெரி டேஞ்சர். 20 வருஷமா பொண்டாட்டி பிள்ளைய பெத்ததாயுத. இப்போ இந்த மாதிரி நண்பர்கள்லாம் தேவையில்லை, பார்த்த வேலை மஜரும் தேவையில்லை. இந்த சரக்கு தாண்டா உலகம் ஒன்று குடிச்ச அந்த தமிழனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேமே. அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரசு நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு முத குடிக்கும் போது 4 பேர் ஏவி விட்டுருவேன். சுகமா இருக்கு முன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. 100 நாள் காசை வாங்கி கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். வள்ளுவன் காந்தி ஐயா தமிழகத்தில் நமக்காக பிறந்து இந்த வாரிசுகள்லாம் நல்லா இருக்கணும்னு முப்பாட்டைங்க கட்டி வச்ச சாமி. அவங்க பூர்வீக நிலத்தில் இன்னைக்கு கட்டிக்கிட்டாங்க சில பேர் வீடு. முப்பாட்டைன்னு சொன்ன வார்த்தைகளை கள்ளிச்சேரி கோமாளி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் என் அண்ணன் தம்பிகளா, இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போகிறது கிடையாது. இந்த உடம்புல குடித்ததுக்கப்புறம் குடல் வெந்து போச்சு, கிட்னி போச்சுன்னா சரி பண்ண முடியாது. ஆனால் தினசரி நீ குடிச்சு சந்தோஷமாக இருக்கிறது ஒரு நாள் இந்த விஷயம் நடக்கும்போது உன் வாழ்க்கையே நரகமாயிரும். அதனால் உங்கள் பாதம் தொட்டு கேட்குறேன்,
இனிமேல் யாருமே குடிக்க வேணாம். நான் ஒரு காலத்தில் சீரழிஞ்சது போதும்னுதான் மேடையில் நின்று இந்த பாட்டு பாடுறேன். யாராவது கூட்டத்தில் இருந்து இந்த பப்புனுக்காரன் மயிர் மையம் யோக்கியமானு கேட்டால் கூட நானும் ஒரு காலத்தில் குடிச்சவேன் தானே சத்தியம் பண்ணி சொல்கிறேன். இப்போ குடியை விட்டதுனால தான் உங்களை மாதிரி அண்ணன் தம்பிகளை 1 கோடி பேர் இந்த கோமாளி சம்பாரிச்சிருக்கேன். அதனால என் தம்பி அன்னைங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திட்டு இந்த பிறவியில் இன்னாருமையை இப்படி வாழ்ந்தான்னு ஒரு பேர் எடுத்துட்டு போகணும். அப்படித்தான் எந்த கெட்ட வழக்கம் இல்லாமல் தனக்கு வாரிசே வேணாமுன்னு நாட்டு மக்களுக்காக பேர் வாங்கணும்னு அணுசக்திகளும் ஆயுதங்களும் கண்டுபிடிச்ச ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் குடிக்க வேணாமுன்னு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன், அழகு ரேசு வண்டி வச்சிரு, 4 மரச நெல்லு வச்சிரு, நல்ல குடம் 10 பேர் வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு, அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. எல்லாரும் தயவு செய்து அப்படியே உட்காருங்க. இந்த உட்காந்துட்டாங்க முன்னாடி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த மேட்டில் காஞ்ச இடத்துல உட்காந்திங்கன்னா பின்னாடி அப்போ எக்கோ குறைப்பா. பாட்டு முடிஞ்சா குறைடா, ஒன் வீட்டில் கட்டாடுறா. ப்ளீஸ் ப்ரோ கோஆப்ரேட் பண்ணு சின்னத்தாமையனை. எல்லாரும் அப்படி இப்படி உட்காருங்க. பின்னாடி லேடிஸ்க்கு மறைக்குது, எங்க பொம்பளையாளுக்கு மறைக்குதாத்தா? நீங்கள் ஏறி காரில் உட்காரியா? குழந்தை நல்லா இருக்கு ப்ரோ. இவன் தர்த்தினி மயத்துக்கு கேட்குறான்டா. அவன் நல்லா விசாரிக்கல, ஏதாவது ஒன்று பிட்டு அடிச்சு விடும், யூடியூப்பில் எடுப்பாங்கன்று. அதே மாதிரி நான் பார்த்துட்டேன் சில ஊர்லாம். ஜாமி என்பது என்ன தெரியுமா? அப்படி ஆடணும் சோறில் அங்கனே விழுந்து அப்படி நிற்கிறான் பாரு, அவன் தான் ஜாமி. சில பேர் அங்கே ஆடிக்கிட்டு இங்கே வந்து பலகெல்லாம் ஏறுவேன், பலகலை ஏறுறேன். அதுலேயும் அன்றைக்கி ஒரு ஆள் பார்த்தேன், வயரை ஒதுக்கி விட்டு ஏறுறேன், கரண்ட் அடிச்சிருமா. சில பேர் கேமராட்டே ஆடுவேன் தான். இவன் கேமராமேன் அங்கிட்டு போனேன், கேமரா மறைக்குது, என்னையே சொல்கிறியாடா போடான்னு இவங்க பார்த்துட்டாங்க. அன்றைக்கி ஒரு பொம்பளை சாமி ஆனது திடீர்னு ஸ்டாண்டை தூக்கிட்டு போயிடுச்சு, பால் காவடி நினச்சி. இவன் விரட்டிகிட்டே போய் நாய் விரட்டி திருப்பி இங்கே வந்துட்டேன். ஏன்னா லேஜு கிடையாதுப்பா. சாமி என்பது என்ன? சாமி இருக்குது. இப்போ இந்த கூடத்தில் என் கருப்பை இருக்கேன், கருப்பை இறக்கி விட போனேன். உண்மையிலே இங்கே தத்துரூபமாக 18ஆம் படி கருப்பனும் மதுரை பாண்டி முனி இந்த சாமி இங்கே இருந்துச்சுன்னா வீரம் குறையாமல் ரோஜம் குறையாமல் இந்த கூடத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரும். ஆமாம்மா, நீ ஆடக்கூடாது, வெள்ளச்சட்டை அழுக்காயிரும். ஏறு எக்கோ வை. கருப்பனை கூப்பிட போகிறேன். ஹலோ ஹலோ. இன்னைக்கு மணி 12 மணி ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் கருப்பனுடைய 18ஆம் படி அவருடைய 2 கதவும் திறக்கப்படுது அழகர் கோயிலில். வருஷம் 365 நாள் அடிச்சு கிடக்காவேன் கதவு. இன்னைக்கு ஏன் திறக்குதுன்னா, அண்ணே இளையராஜா மெக்கானிக் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ ஒரே தடவை 500 ரூபா கொடுத்தா ஒரு தடவை தான் சொல்லுவேன்னு 100 ரூபா கொடுக்குறேன். உன் பிளானா நான் கால் வணங்குறேன். இளையராஜா மெக்கானிக் மணப்பாறை தானே? எந்த இடம் சொல்லு, ஒரு வீடியோ சொல்கிறேன். எந்த இடம்? மண்டிக்கடை, தூங்கா ரோடு, பூங்கா ரோடு, மண்டிக்கடை. இளையராஜா டூவீலர் மெக்கானிக் நவீன முறையில் சொலுசனை வைத்து ரப்புன்னு தேத்து ஒட்டி விடப்படும் வருகதாரங்கள். இளையராஜா டூவீலர் மெக்கானிக். எங்களிடம் 12-13 ஸ்பேனர்கள், 42-80 பைப்பூர்ஜிகள் கிடைக்கும். அணுகுங்கள். அண்ணே மாலை போடணும் அண்ணே. நீ மாலை அப்புறம் போடு. வீராப்பூர் பூஜாரி, நீ இன்னைக்கு ஆடுற. கருப்பே எங்கே பிறந்துச்சு? வீரப்பூர் காய்கறி வியாபாரி எங்கள் அண்ணன் பாலசுப்ரமணியன் சார்பாக ரூபாய் 101 அன்பாலயத்துக்காக. செவலூர் மூரிக்காலை குரூப்ஸ் எம் முரளி சார்பாக 101. அன்புமேடு என் தம்பி சார்பாக ரூபாய் 101. அன்புமேடு மாதவன் பயலுக கருப்பு பேண்ட்டுடா. உட்கார்றா என் தம்பி, உட்கார்றா என் சிங்கம், வாடா நீ நல்லா இருப்படா. 10 ரூபா தரான்டா. என்னது
தீபக் பாண்டியனா, லால்குடி தேவா, அவ்வளோதான். 10 ரூபாய்க்கு முட்டை எத்தனை பேர் சொல்லுவேன்? உன் பேர் சொல்கிறது அதிகம். சொல்லவா? லால்குடி, தூத்துக்குடி, ஓடிரு. 18ஆம் படி கருப்பா. எங்கே பிறந்தேன்? இந்த கருப்பை எப்படி எத்தனை ஊர்கள் இருந்து எத்தனை ஆலயங்கள் இருந்து எதற்காக அழகர் கோயில் எல்லையை தஞ்சமடைஞ்சேன். கூட்டத்தில் கருப்பை இருந்தா உண்மையிலே நீ ஆடணும். கருப்பை வரணும். ஹலோ ஹலோ. வடக்கே வளநாடு வழிகொண்ட நன்னாடு, தெக்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி ஆரம்பள்ளி கோட்டை அட 7000 பண்ண மேற்கே மலையாளம் அது மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போகும் விளையக்கூடிய செல்வஞ்செழிப்பா இருக்குடா மலையாள சீமை. அந்த மலையாள நாட்டை ஆட்சி செஞ்ச அரசனுக்கு அந்த நாட்டு சாமி அங்கே வாரிசு தர மறுக்குது. அங்கே தொட்டி கட்டல மலையாளத்து அரசே அங்கே கண்கலங்கி ஆளக்கூடிய காலம். அப்ப மலையாளத்து மக்கள் எல்லாம் நம்மளுக்காக அள்ளி கொடுக்கக்கூடிய இந்த அரசனுக்கு இந்த சாமி தொட்டி கட்ட மாட்டுது. இந்த சாமிக்கெல்லாம் கண்ணு இருக்கா? கண்ணு இல்லையா? திட்டி தீக்குதுடா மலையாள நாட்டு மக்கள். அப்ப காசி நல்ல மாநகர அந்த காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்தில் 60 பிள்ளைகள் பிறக்க, அந்த 60 பிள்ளைகள் பிறந்த நேரம் இந்த விஷயம் அறிந்த மலையாளத்து அரசே, ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு. இதுல ஒத்த பிள்ளைய எனக்கு மடிப்பு செய்யா தார வாத்து குருடா. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாம நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி நான் செல்லமாக வளர்த்து வாரேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு நான் தார வாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் நான் மனதார தார வாக்குறேன். இதை மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டில் வளர்த்து ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தேன் காசி விஸ்வநாதன். அந்த மலையாளத்து மக்களுக்கு அங்கே சந்தோஷம் பொறுக்கலே. அரசனுக்கு வாரிசு வந்துருச்சுன்னு வீடு வீடாக போய் ஊட்டி வளர்க்குதுடா 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்க. ஓடிவடா. இந்த 60 பிள்ளையும் வளர வளர என் ரோஜாக்கார தங்கமுடா, என் ரோஜாக்கார தங்கமுடா அந்த ஜாமி. இந்த பிள்ளைய வளர வளர முப்போகம் விளைஞ்சு செல்வஞ்செழி பறந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது, நாடு பஞ்ச நாடாகுது. அப்ப மலையாளத்து அரசே பாட்டங்க காலத்திலிருந்து நமக்கு இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்சவர காரணம்னு எத்தனையோ கூட அங்கேயே கூட்டி வந்து மலையாள நாட்டில் மண்டும் குறி பார்த்தாலும் அங்கே கோடாங்கி உடுக்க உடச்சிறஞ்சிரும். கோடாங்கிய பேச விடாம வாயை கட்டி போகிறோம். அப்போ இந்த குறி சொல்ல இனி நாட்டில் ஆள் இல்லையா. அப்போ கோசு உண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டில் அங்கே மண்டும் குறி பார்க்கும் போது அந்த கோடாங்கி சொன்னானா, காசி விஸ்வநாதே தரவாத்து தந்து இந்த 60 பிள்ளையும் இன்னைக்கு உருமாறி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இதுவும் புள்ளா கருப்புடா. இவன் ரோஜாக்கார சாமிடா. ஓடி வாடா ஏ கருப்பா. ஐயா இந்த மணப்பாறை எல்லையில உன் பாட்டங்க ஆடுன கச்ச கணக்குதாடா. இல்ல நீ ஆடுன பெரம்ப கரையாந்து நிறுஜா. வாடா நீ ரோஜாக்கார தங்கமுடா. நீ சொன்ன சொல்லும் மாறாதுடா கருப்பா. அப்ப இந்த கருப்பு இனி நாட்டில் இருந்துச்சுன்னா மலையாள நாட்டை அழிச்சு போறோம் என்று சொல்லி என் கருப்பனை மலையாள நாட்டை விட்டு விரட்ட வழி தெரியாம
பாக்கு மரம் பொழந்து பாக்கு நல்ல மரம் பொழந்து ஒரு வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டான்டா மலையாளத்தை என் கருப்பனை பெட்டிக்குள்ள. அப்போ பெட்டி நாட்டை விட்டு கிளம்ப மறுக்குது. அப்போ பெய்யாத மழை பெருமழை வேஞ்சு குத்தி கிளப்புதுடா கருப்பேன் பெட்டிய கரவரண்டு ஓடுது. என் மலட்டாட்டு தண்ணியில் என் கருப்பேன் பெட்டி வருதுடா ஒத்தையில் தன்னந்தனியா. அப்போ என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக ஊட்டி வளர்த்த இந்த மலையாள நாடு எனக்கு இங்கே இருக்க இடம் இல்லைன்னு என்னை கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாடு தமிழ்நாடு போய் நான் எந்த திசையில் நான் உட்கார, நான் எந்த மக்களை காக்க. அப்போ அழகு மலைக்காடு என் அருவி மலைச்சோங்க அந்த 18 நாடர்களும் அழகு மலை வனக்காட்ட மந்திரம் செய்ய வருங்காலம். மலட்டாட்டு தண்ணியில் இறங்குற கருப்பேன் பெட்டி திரும்புதுடா அழகர் கோயில் எல்லையும் நோக்கிட்டா. அந்த 18 நாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உனக்கு 18ஆம் படியான்னு பேரு உண்டுடா. வாடா நீ ஆடுன அருவா மழுங்கிருச்சா இந்த கூட்டத்தில் என் கருப்பே எந்த குதிரடா உன் சொந்த குதிரை. வாடா சொன்ன சொல்லும் மாறாது மாமுண்டி கருப்பு என் தூண்டி கருப்பு. வாடா என் நார வரக்காத எப்போ நார வரக்காத எப்போ 48 மடையாண்ட ராமநாட்டு சீமானே இந்த ஏரியாவில் உனக்கு தூண்டி கருப்புன்னு வேறு உண்டுடா. இந்த நல்ல ஆண்டவரை கூட்டிக்கிட்டு ஏ கருப்பா இந்த நாட்டு மக்கள் மகிமையை அறியணும்டா. குடிச்ச வாழு குமட்டில் இருக்கும் போது பாட்டங்கே கட்டி காத்த சாமி வாரிசு மேல இறங்கி விளையாடுறாட்டா. மதுரை நல்ல மாநகரா மதுரை மாநகரா பாண்டி முனியே பாண்டி முனியோ அந்த மேல மடக்கம்மாயா நிறகம்மா தண்ணிடா. வாடா என் பாண்டி முனி நீச்சல் பழகுனது மேல மடக்கம்மாயா. எப்ப சுருட்டு வாடா அடிக்குதாடா எங்கடா என் பாண்டி முனிய காணாமுடா. எப்ப கொடூர மீசக்காரன் நீ ரோசக்கார தங்கமுடா பாண்டி முனி. இந்த கூட்டத்தில் என் பாண்டி முனி இங்க இருக்கிற குதிரை எந்த குதிரைடா உனக்கு பிடிச்சிருக்கு? ஏ கருப்பா யூரனிய விட்டு 5 ஜடை பரசி வர ஏ 18ஆம் படி பெரிய கருப்பு ஐயா உன் தம்பி தூண்டி கருப்பை கூட்டிக்கிட்டு கல்லிசரி நல்ல கம்மாயா உனக்கு கல்லிசரி நல்ல கம்மாயா. அங்கே வெயில் அடிக்கிறதுக்கு உனக்கு உடமரம் தாண்டா வடுக்க 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வர வத்தலே. ஏ கலிசரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் உன் தங்கச்சி காளியாத்தவா கூட்டிக்கிட்டு என் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு இங்கே வந்திருக்கும் மக்கள் எல்லாம் என் சாமியோட மகிமையை அறியணும். கொஞ்ச நேரம் கூட்டத்தில் எந்திரிச்சு விளையாடுறா என் சீமியா காளிமுனி ஐயா. தங்க நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா தங்க நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா ஓடி வாடா தங்க நல்ல முடியாரோவா சாஞ்சாடும் பிச்சாரோவா கருப்பு மாடாட கருப்பு தங்க நல்ல முடியாரோவா சாஞ்சாடும் பிச்சாரோவா கருப்பு பிச்சாரோவா வெள்ளி நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா விளையாடும் உன்னருவா சாமி உன்னருவா வாடா வெள்ளி நல்ல முடியாரோவா விளையாடும் பிச்சாரோவா கருப்பு பிச்சாரோவா அகண்ட நல்ல முடியாரோவா சாமி முடியாரோவா ஆர்ப்பரிக்கும் உன்னருவா ரோஜக்கார தங்கமுடா நீ ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா ஆடி வாடா ஆடி வாடா நீயும் ஓடி வாடா ஐயா ஓடி வாடா. எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு எரு கிளம்பு சொல்லாடாமா உனக்கு சொல்லாடாமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு எரு கிளம்பு சல்லடமா கருப்பு சல்லடமா ஒட்டி வைக்கும் கால்கள்
கருப்பே மாறாதுடா. சொன்ன சொல்லு மாறாதுடா, கருப்பு மாறாதுடா. சொன்ன சொல்லி மாறாதுடா, சொல்லுவாக்கு தப்பாதுடா, கருப்பேன் தப்பாதுடா. நீ எரிஞ்ச ஈட்டியா, நீ அள்ளி கொடுத்த சாம்பலம் நாட்டு மக்களை இதுவரைக்கும் காத்திருக்கு. இன்னும் நீ காத்தரணும் கருப்பு. சொன்ன சொல்லு மாறாதுடா, சொல்வாக்கு தப்பாதுடா, தப்பாதுடா. மாறாண்டா ஓடி மாறாண்டா எங்க கருப்பு, வர தாராண்டா தங்க கருப்பு. ஓடி வாராண்டா, ஓடி வாராண்டா எங்க கருப்பு, வர தாராண்டா தங்க கருப்பு. மலையா மலையழகே மாமதுர கல்லழகே, மலையா மலையழக மாமதுர கல்லழகே. சிலையாக எந்தன முன்னே சிரிப்பா இதுடா 18ஆம் படியான தூண்டி கருப்பும், இந்த எல்லையை காக்கக்கூடிய கருப்பனும், அந்த அக்கா தங்கச்சியும் விளையாடுற நேரது. அட வாராண்டா ஒட்டி வாராண்டா எங்க கருப்பு, வர தாராண்டா தங்க கருப்பு. கருப்பு கருப்பு கூட வாடா. டேய் சரி. அருள்மிகு தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை திருச்சி மாவட்டம் மணப்பாறை கண்ணுடையாம்பட்டி கிராமம் அருள்மிகு நல்லாண்டவர் வகையறா திருக்கோவில். இதனுடைய முக்கியஸ்தர்களும் மதிப்பு மரியாதைக்குரிய KRK முத்துவீர லக்கியா நாயக்கர் நாவண்ணா அன்பழகன் செயல் அலுவலர் பரம்பரை அலங்காவலர் செமிந்தார் KRK முத்துவீர லக்கியா நாயக்கர் அவர்கள் மற்றும் 18 பட்டி நாட்டாம குடும்பத்தார்கள் மற்றும் கிராமத்தார்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு நடத்தக்கூடிய நாடகம் கதம்பம் என்கின்ற சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். நடிப்புச வேந்தன் நடிப்புச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் என் அன்பு தம்பி கைகாட்டியை சேர்ந்த சங்கர் அவர்கள் பெரிய கருப்பாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கொல்லிமலையிலிருந்து சின்ன தம்பி சின்ன கருப்பாக வர காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக அதிக எடையுள்ள வெயிட்டுகளை தூக்கினால் எறும்பு உளிவிடும் என்பதற்காக 1/4 கிலோ செகதியை கேரிப்பையில் வைத்துக்கொண்டு தொடர்ந்து மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகில் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள்பற்றவன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து உடம்புலே புழுக்கு புழுக்குன்றிருப்பான். தண்ணி பாட்டலா தண்ணி இருந்தா எடுத்து கொடுங்க தம்பிக்கு. என்ன நான் இங்கே தாண்டா நின்ட்டேன், என்கிட்ட சொன்ன மாதிரி கோவப்படுறேன். அவன் யாரா? சாமி ஆடுதுன்னா சாமி உண்மையாக இருக்க ஆடுது தம்பி. அந்த தண்ணி வாங்கி கொடு தம்பி. அண்ணன் கவனிக்கலப்பா தம்பி, ரொம்ப கோவப்படுறான்டா. நம்ம தம்பி தான் விதி கப்ளிங். அன்பு தம்பி உங்களை எல்லாம் சிரிக்க வைப்பதற்காக உள்ளே வயிற்றுக்குள்ளே 2 ட்ரம்மை போட்டு கொண்டு இருக்கிறான் இந்த தண்டி பையன் குண்டு பெருச்சாலி மகன். அவன் கிடையாது, பூவரசன் அவர்கள் சொந்த புருஷனாக நடிக்க காத்து கொண்டு இருக்கிறான். ஆட ரசி அபிநய சுந்தரி குளிருக்கு இளைஞரெல்லாம் கொப்புளிக்கும் விதமாக உள்ளே செவரொட்டியை தயார் பண்ணி கொண்டு இருக்கிறாள். செய்ய வரியா இல்லடா? யாராவே? எனது அன்பு மருமகள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயப்பிரியா அவர்கள் நடனமங்கையாக குளிருக்கு தோன்ற காத்து கொண்டிருக்கிறார். மன்னார்குடியிலிருந்து வருகை தந்திருக்கிறார் அருமை சகோதரி ராதிகா அவர்கள். மற்றொரு நடனம் அங்கே ராதிகா. ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது பாசத்துக்குரிய அன்பு தம்பி. நாங்கள் பப்புனு வேஷம் போட்டு ஏதோ மக்களை முடிஞ்ச அளவுக்கு சிரிக்க வைக்கிறோம். ஆனால் ஆறுமுனியை வாச்சிக்கிட்டே உங்களை சிரிக்க வச்சுருவேன். ஓமை காடு கிடையாது வெண்ணமேனே. ஓமை காடுனா உன் வெதர்லையா தீய வச்சேன். வெதர்னா கொட்டையானே. ஏன் அவனை பிடிச்சி குதிக்கிட்டு அவன் தானே கொட்டை கம்பெனி இடியப்பம். எனது அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR
மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல் மானே மானே ஆகும். அம்மா பாட்டு பாடலாம், செக்ஸ் பாட்டு பாடல, அம்மா பாட்டு தான். ஹலோ ஹலோ, அருமையான பாட்டு. ஹலோ ஆத்தா நீ இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்தேன் உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா. எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவான் அம்மா பட்டக்கடனை நான் அடைக்க. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா. எத்தனை பிறவியோ இனி உன் முகத்தில் நான் முழிக்க, எங்க போய் தேடுவான் அம்மா பட்டக்கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது, அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் நீ கலகலன்னு சிரிச்ச, கந்தாங்கி சேலையிலேயே கண்ணீரை தொடச்ச. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச, கலங்கிடுவான் புள்ள இன்னும் சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசுன கை திருநீராய் ஆனதோ, ஆனதோ. திரும்ப வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கே போனதோ. ஆத்தா நீ இல்லேன்னா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்து உன்னை புதைச்ச இடம் பார்ப்பதுக்கா. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல, என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல. என்ன போல பாவி யாரும் இங்கே வந்து பொறக்கல. கொல்லி வைக்கும் குடுப்பனையும் எனக்கு எங்கே கிடைக்கல. ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். 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 ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ அம்மானு தாழட்டும். அம்மா எல்லா கடவுளப்போ
அம்மானு தாளட்டும். ஓ திருச்சியிலிருந்து எம்கேஆர் பயலகடா பெத்த தாயினுடைய பாசத்தை நினைவூட்டுவதமாக பாடிய மணிகண்டனுக்காக திருச்சி எம்கேஆர் பயலுக 51டா. நன்றி. ஊரெல்லாம் எம்பாட்டு கிராமிய திரையிசை தெம்மாங்கு ஆடல் பாடல் பழுசுவை நிகழ்ச்சி ஸ்ரீ ராஜலட்சுமி கலைக்கூடம் குளித்தலை சாலை ஆர்டிஓ ஆபீஸ் எதிரில் மணப்பாறை திருச்சி. எங்கள் அன்னை சார்பாக அம்மா அன்பாளையம் பாட்டு அம்மா பாட்டுக்காக 50 ரூபா. போகும்போது அம்மாவுக்கு இது வாங்கிட்டு போ. சரி சரி. அன்பாளையத்துக்காக 101. சரி சரி, அழுகாத. கட்டிங் போட்டவுடனே ரொம்ப அழுக வர்ற சரக்கு ஒன்று இருக்குது. சரி போனேன் என்னை லைக் பண்ணு லவ் பண்ணு. சரி அங்கிட்டு போய் ஏதாவது பண்ணி விடு. போ கருப்பையும் காப்பாற்றாரேன். போ 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 சொல்லு. போங்க மிஸ்டர் அஜித் குமார், பின்னாடி கூட அடிப்பன். அப்படி இல்லை போ. எங்கள் அண்ணன் என்னடா 20 தாளா கொண்டு வந்திருக்கு. தொடர்பு விடுற மாதிரி நம்பர் தரேன். நான் பண்ணுறேன், நீ நல்லா பண்ணுற. போ பண்ணுறேன்னே போனேன். தை மாதம் 3ஆம் தேதி எண்ணெய் வைத்து ஒரு ஆதரவற்ற இல்லம் அன்பாளையம் திறக்கிறார். கைதட்டலாம். ஆர்எஸ் மணி ஆலம்பட்டி தை 3ஆம் தேதி எல்லாரும் வருவாங்க. அன்பாளையம் திறக்கிறோம். அங்கிட்டு உள்ள மக்களை பசியை போக்குனேன். நான் தான் திறக்கிறேன். கத்திரிக்கோளை மட்டும் எடுத்து வை, ரிப்பனை வெட்டி விட்டுறேன். நல்லதே செய். போகும்போது இவரையும் கொண்டு போய் அங்கிட்டு விட்டுரு. கொண்டு போய் சேகதில் விடு. ஐயையோ 100 ரூபாய்க்கு 200 தரேன், நீ வீட்டுக்கு போறியா? ரொம்ப பம்மாத எப்படி இப்படின்னு. அம்மா 12 கோடி ரூபா கொடுத்துட்டேன். அன்பாளையத்துக்கு 100 ரூபா. கருப்பு போ. போறே நான் கோடாங்கி நீர் வராமல் செஞ்சிருவேன். ஒரு 3 நாளைக்கு கருவல்ல அந்த புடியோ தெரிவ. ஐயா விழா கமிட்டி வேற வியாபாரி அவரை கொண்டு போய் மூடத்தை போடு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடைகேடு குமரன் கோயில்பட்டி செல்வா அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். செல்வா அடிப்பா. கருப்பு கூட வாடா. வாசி பெரிய நம்ம இளையராஜா கட்சியில் வாச்சது மாதிரி ஃபீல் பண்ணுவேன். 4 அடி அடிச்சு விட்டு சீட்டு காசு வாங்கிட்டு போவியா? சிரி சிரி. போதும் போதும். போதும் போதும். மிச்சம் எதுவும் ஃபீல் பண்ணினா வீட்டை ஒட்டி போய் அடிச்சு விட்டு போயிடும். நத்தின் தூவுதேன். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி திண்டுக்கல் அங்கு விலாஸ் புகழ் எங்கள் அண்ணன் திண்டுக்கல் SS ராஜேந்திரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
இனிமையான பயணங்களுக்கு 24 வரை ஏற முடியுமா? என்ன போட்டிருக்கேன்? இனிமையான பயணங்களுக்கு 24 குறுக்கு கோடு 7 குரு கேப்ஸ் வையம்பட்டி சார்பாக 101. ஓகே ப்ரோ. 24 நேரம் கிடையாதுடா, 7 ஓட்டுருக்குடா தம்பி. இதை நீ வாசிவேன். வாரத்தில் 7 நாள் எனி டைம் அப்படி சொல்லு. அப்படி சொல்லணும்ல. 24 ஓட்டு இப்படி கோடு ஓட்டு 7 ஓட்டுருக்க, நான் என்ன செய்வேன்? 24 மணி நேரமும் இயங்கும்டா. குரு கேப்ஸ்டா. மைக்கு ஆஃப் பண்ணுறா. விசில் வருதா? ஆஃப் பண்ணிடுறா தங்கம். நன்றி நன்றி நன்றி. சிறந்த முறையில் இங்கே தாளத்தை செய்யக்கூடிய புதுக்கோட்டை புவரசகுடியை சேர்ந்த சண்முக அவர்கள் சீன் தாளம். சண்முகம் இங்கே வாவேன். இங்கே வா. யாரை கட்டு அத்தனை குத்து கூட்டு அவன்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு போ. சம்பளம் நான் தானே தரேன். இதெல்லாம் செய்யக்கூடாது. ரைடு ஓவர். நாளை போனால் கேஸ் கப்பியாச்சுன்னா ஒரு அளவு தான். கேரளாவில் ஒரு ஆளுக்கெல்லாம் 8 வருஷம் கடுங்கால தண்டல். இதை உள்ள வையா மறையா. பெடெக்ஸ் கிடையாதுண்ணா. இப்போ நான் பாடுற பாட்டுக்கு தாளம் போடணும். கரெக்டாக பாடுவேன். ஏன்னா இந்த ஈரத்தை அந்த மாதிரி அழகாக லிரிக்ஸாக பாடுவேன். நீ வந்து நல்லா உள்வாங்கி நல்ல முள்வாங்கி போடு. கடல் அலை. கொஞ்ச நேரம் அழுதுட்டு வர்றியா? பாட்டுத்தேன் பெரியப்பா மேனே. கடல் அலை கால்களை. இது சின்ன பையில வரட்டும். ஐஸை வித்துட்டு அப்புறம் போவோம். என்ன சண்முகம் அந்த லாலி கினா 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 அப்படி பண்ணணும். குமாவட்டி பயல்கடா கொடூரமா லயல்ல சரியா இருக்குன்னு குஜுலி கும்பாடா. என்னைய லூஸ் ஆக்கிட்டாங்கடா ஒன்னேட்டு. பெரியத்தா மைனே வேற பாட்டு என் தம்பிகளுக்காக. இத்தனுண்டு மொத்தத்தில் எஸ்டமேடக்கா பாட்டு தாண்டா போறீங்க போடுற முண்டை. தட்டி பார்த்தேன் கொட்டாங்குச்சி. பாட்டு படிக்கவே இல்லையே. நீ என்ன தூக்கத்திலே ஓடுற நாங்க நாங்கன்னு. மதினி நான் மத்தோட வாரேன். போய் அங்கிட்டு போய் தனியா போடு. எங்க மத்தோட வாரேன்னா தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்து கொண்டிருப்பது மை செட்டு. கார்த்திகா மை செட் எந்த ஊருங்கய்யா? ஆண்டார்பட்டி. பொறுமசாமி மயிர புடுங்குசாமி. ஏலே அங்கிருந்து அவனை மூட் அவுட் ஆகாதேடா. என் தம்பி ஒரு ஆள் இந்த அமர்த்திட்டான்டா. ஹலோ 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 மண்டையை போட்டுச்சான். இவங்க இருக்கிற வரைக்கும் உனக்கு தரத்திலும் நல்லா இருந்துச்சு. எவனோ உனக்கு தகடு வச்சுட்டான்டா. என்ன ரேடியோஸ்? யாரா ஒரு ஆள் சொல்லுப்பா. கார்த்திகா சிவா மைச்சட் ஒரு பாட்டு போடுறியா? வேணாம்டா இருளுக்கு. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் ஐயா வாலி மை தம்பி. குறைச்சிட்டடா ஐயா. அந்த சிவப்பு சட்டையை எரிக்க முடியுமா? ஓ லாங் லாங்கா. உங்களிடம் பேசிக்கொண்டும் பெரிய கப்பலிங்களா பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருக்கின்ற இந்த புத்ரு. இனிமேல் நீங்க எல்லாம் சின்ன பையில கூப்பிடும் போது சின்ன புத்ரு, பெரிய ஆள் வந்து பெரிய புத்ரு. புத்ரு ஒரு குத்து குத்துரு. நீ கெடமாட்டு முண்டை. வாலிமாய்ப்பா. ஹலோ ஹலோ. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார் விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர்
சிவகங்கை மாவட்டம் மானாமதுலேருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷமாக உடம்பறந்தான் படுக்க 21 வருஷமாக நாடு கூட என்னை பேர் வாங்க வச்ச கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் தான் அந்த கோமாளி. எங்கள் அம்மா பிறந்த ஊர் இன்னர் வைப்பு வா ப்ரோ ப்ளீஸ். என் தங்க நல்லா இருந்துச்சு. அங்கேருந்து நோண்டாதியப்பா. என் தம்பி எவ்வளோ மலையில் கஷ்டப்படுறேன் ஜாமி. நீ நல்லா இருக்கணும்ப்பா. உனக்கு நல்ல நல்ல கப்ளிங்காக கிடைக்கணும். அவனை ஆப்ரேட் பண்ண விடுங்கடா. இடத்த விடுறான்னு நீ சொல்லாத. உன் மேலே டொங்காஸ் காண்டில் இருக்கேன். போ தூமியை குடிக்குமானே. எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் வச்சுக்கொள்ளும் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாலயம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம்கேஆர் வவுன்காமி போயிட்டு இந்த உள்ள மலை ஈரத்துக்கு ஒரு 4 பேர் இருக்காங்க. அதுலேயும் மருதமணியெல்லாம் கவட்டில் தீ வச்சு உட்காந்துருக்கேன். எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே எங்களுக்கெல்லாம் அவர் சொத்து சுகந்தா உங்களுக்கெல்லாம் அவர் செல்வ மகந்தா. எங்க ராதா அண்ணே தங்க ராதா அண்ணே தங்க குணம் பிள்ளை குணம் கொண்ட ராதா அண்ணே. நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு இன்னும் செல்வம் பொங்கி வழியணும். எல்லோருமே நல்லா இருக்கணும். நமது நாடு எங்க செல்வம் பொங்கி வழியணும். நீங்க எல்லோருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நம்ம சாமியோட அருளோடு நீங்க எல்லோருமே நல்லா இருக்கணும். ஹலோ ஹலோ தம்பி. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம். ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம். ஒண்ணுக்குள் ஒன்னாக முத்துக்கு முத்தாக. யாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தாயாரும் படித்ததில்லை, தந்தை முகம் பார்த்ததில்லை, தாலாட்டு கேட்டதன்றி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தள்ளாத வயதிலும் நான் வாழுகிறேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்தோம். ஒண்ணுக்குள் ஒன்னாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதம் என்னும்
ஏ பச்சைக்கிளி ஆத்தி நீ தான் கத்துனியா? அங்கிட்டு இருந்து சத்தம் இப்பதான்டா நல்லா இருக்கு. ஆனா உனக்கு என்னமோ தெரியல, நான் வந்தாதான் உனக்கு என்னமோ பண்ணுதுன்னு நினைக்கிறேன். குஞ்சாணி இருக்கும் யாருக்கு? எல்லாருக்கும் வணக்கம். நீங்க எல்லாம் நல்லா இருந்தா நாங்க எல்லாரும் நல்லா இருக்க முடியும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். ஐயோ குறைஞ்சிருச்சு. உங்க 4 பேருக்கு வணக்கம். வணக்கம். சரி வந்தமா ஆடுத படமா தாக்கல உள்ளோட்டமா இருக்கணும். ஆரம்பிச்சோமா? எதுல ஒண்ணும் இல்ல. எதை பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? நீ எல்லாம் ஒரு அண்ணனா? நீ சுதிய பிடி மோதே. எதை பிடிக்கணும்? சுதிய பிடின்னு சொல்லி. அண்ணே லைட் அதை கொஞ்சமா நல்லா என் சம்பள காசுல 200 ரூபா வேணா சேர்த்து கொடுக்குறேன். நல்லா சிரிச்சுக்கிட்டே ஏத்தி வைங்க. ஸ்மைல் ப்ளீஸ். வராதோ? நீயே பேசணும். நீ தானே சுமைல் ப்ளீஸ். என்ன நான் தான் சுமைல். நான் சொன்னது அந்த அண்ணே உன்னை சுவைக்க சொல்லல. ஐயோ நீ சுதிய பிடி பண்ண பேச. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. கண்ணிமைக்கும் நேரத்திலே காதல் கொண்டே நடி. அண்ணே இங்க இருங்கண்ணே. ப்ரோ இங்க ஒரு நிமிஷம் இருங்களேன் அண்ணே. இந்த மைக் செட் நிக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ஓரமா முன்னாடி வாங்க. கொஞ்சம் கோச்சுக்காம இந்த ஓரத்துல நிக்கிறவங்க இந்த சைடு வந்துருங்க. ஒண்ணும் புரியல. அவங்கள பாக்குறதா உங்களை பாக்குறதா தெரியல. புரியல. இந்த அன்பாலயம் சொல்றது புரியுது. ஆரஸ்வதியா தோம போகும்னு என்னது? எனக்கு சத்தியமா புரியல. அகிட்ட வேற கத்திக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அன்பளிப்படுத்திருக்காங்க. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க போல. ஆர்எஸ் மணியா? தோப்பு பாறையா? ஐயோ காது போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? அண்ணே நீ சொல்லுனே உன் வாயை திறந்து. நீ என்ன இப்படி இழுகி போய் உட்கார்ந்திருக்க? இங்க வா நல்லா சொல்லு. இங்க வா. அன்பாலயம் ஆர்எஸ் மணி அன்பு அண்ணா அவர்கள் அன்பாலயம் திறக்க போறாரு. சரி வேற ஏதோ ஊர் பேர் சொல்றாரு. ஆலம்பட்டியா? ஆலம்பட்டியை சேர்ந்த ஆர்எஸ். ஐயோ பேரை மறந்துட்டேன். ஆர்எஸ் பாட்டத்துல எல்லாம் மறந்து போகுது. ஆர்எஸ்வதி விடுங்க வச்சு. ஆர்எஸ்வதி இல்லப்பா ஆர்எஸ் மணி. எனக்கு அன்பளிப்படுத்திய அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நடிக்கிறத. வணக்கம் வணக்கம். கண்ணத்தை பறிக்க விடு நிலையான குழஞ்சே உன் நினைப்புல கைய பேசஞ்சேன். உனக்கு நான் என்ன வேணும் தங்கச்சி? தங்கச்சி பிரியோ எதையும் பார்க்கல. அண்ணன் சட்டி போடல பிரியோ. 7 கழுத வயசாகுது இன்னுமா சட்டி போடாம திரிகிற? நீயாவது பரவாயில்ல. அவர் அதுவும் மச்சான் நீங்க கோமணம் கட்டீங்களா? சிக்கு புக்கு ரயிலே சிரிச்சாதான் என்ன ஏன்
எப்படி மூஞ்சிய வச்சு காமிக்கிறீங்க? அவனே பாவம் தான், புரியுது. பாடவா? பாடி தொடடிங்கிறீங்களா? அம்மாடி ஆத்தாடி. ஹலோ 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 பொட்டுக்கேர அண்ணா, என்னம்மா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேடா தங்கச்சி. தங்கச்சியா? அப்ப மாமனை கூடமா? வேணாம் வேணாமா? அண்ணா. சரி, நல்லா இருக்கு அண்ணா. மிருதங்கர அண்ணா நல்லா இருக்கியா? தரக்கற அண்ணா நல்லா இருக்கியா? ஆல்ரவுண்டர் அண்ணா ஆரம்பிச்சுட போட்டுறோமா? வந்தோமா 4 மணி நறுக்குற போட்டாம இருக்கணும். எப்படி தங்கச்சி போட்ட மாதிரி சுல்லாப்பா சுருக்கு எப்படி ஏறினாங்க ஏறி தாண்டா மாமா என்ன பால ஏறி நாங்க ஏறி தாண்டா மாமா இறந்த பால தூப்பு தாண்டா. ஏறினாங்க ஏறி தாண்டா மாமா என்ன பால தூப்பு தாண்டா. ஏறினா தாவுல பட்டுமா ஏறினா தாவுல பட்டுமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா பழத்தை நல்லா பறிக்கட்டுமா. ஏறி நாங்க ஏறி தாண்டா மாமா இறந்த பால தூப்பு தாண்டா. போடா பாம்பு ரூபம் கொண்டு வாமா நான் வருவேன் சாமத்திலே. குதிக்குதே குதிக்குதே. இன்னையில இருந்து நான் உன்னை லவ் பண்றேன். பார்த்த உடனே வா பத்திக்கிச்சோ. பத்திக்கிச்சு. உங்க சாமான அங்கேயே வச்சுக்கிறீங்க. பஞ்சு நெருப்பு பக்கத்துல வச்சா பத்திக்கிறா. நான் இப்படியே இருந்துக்கிறேன். நீங்க நீங்க குதிக்க குதிக்க எனக்கு குதிக்குது தாயி. என்னங்க மனசு என்ன குதிக்குது? மனசு குதிக்குது. குதிக்க விட்டாதீங்க. ரொம்ப குதிக்க அப்புறம் ரொம்ப இழப்பு வாங்குதாடா தங்கம். இல்லங்க உங்களுக்கு வாங்குது. அதுவும் எப்போ ஒரு சோடா கொண்டு வாங்கடா. சோடா பையா எதுக்கு சோடா? குடிக்கதா? சோடா எனக்கு ஒத்துக்கிறாதுங்க, சேராதுங்க. ஆமா உங்களுக்கு வேணுமா? சர்பத் வேணுமா? கூல்ட்ரிங்க்ஸ் வேணுமா? அதெல்லாம் பிடிக்காது. அப்புறம் என்ன பிடிக்கும்? ஐ மிஸ் இளநீ. அச்சோ எங்க வாய் வச்சு அப்படி குடிப்பீங்களா? ஸ்டார் வச்சு தான் குடிப்பேன். ஸ்டார் வச்சா அது நல்லா இருக்காதுங்க. வாய் வச்சு குடிச்சு பாருங்க நல்லா இருக்கும். போடுறோமா? கோவக்கார மச்சான் இல்ல ஏ மச்சான் மச்சான் இல்ல கோவக்கார மச்சான் இல்ல ஏ மச்சான் குடும்ப செய்யும் மச்சான் இல்ல. ஓடுறா
எடுத்து போடுமா? எப்படி எப்படி போடுறீங்க? உங்கள் 4 பேர் எடுத்து வச்சு இல்லை 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 உங்கள் 4 பேரை மட்டும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு இழுத்து வச்சு அண்ணனா முன்னால வந்தோன்னு அண்ணன்னு சொன்னேன். போதும் நீ மாமா சொல்ல வேண்டாம். இப்ப மாமா கூப்பிடுறீங்க, மாமான்னு கூப்பிடத்தான் மனசு சொல்லுது. காலையில கோபக்கார மச்சானும் இல்லை என் மச்சான் ஒரு மச்சான் என் மச்சானும் இல்லை. மச்சான் கொடுமை செய்யும் மச்சானும் இல்லை. எந்த டான்ஸ் இப்படி ஆட்டதுல கை கொடுத்தா இங்க வாத்தா. ஐயோ இங்க வாத்தா, இங்க வாத்தா.